அனைவருக்கும் வணக்கம். காலையில் நாம் 6ஆம் வகுப்பு இயல் 1ல் இன்பத்தமிழ் பாரதிதாசன், தமிழ் கும்மி பெருச்சித்திரனார்னு 2 செய்யுளை பற்றி படித்தோம். அடுத்ததான் ஒரு உரைநடை வளர்த்தமிழ், ஒரு கடிதம் கனவு பலித்தது, ஒரு இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை நம்ம படித்தோம். இதை நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தோம் இல்லையா? இந்த ஷார்ட்கட் நம்ம கேள்வி பதிலாக வரும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 20 கேள்விகள் நான் எடுத்திருக்கேன். இப்போ முதல் கேள்வி நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். முதல் கேள்வி, இன்பத்தமிழை எழுதியவர் யார்? அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரத்தினம், இனிப்பு பாவு, தா. ரத்தினங்கிறது பாரதிதாசனுடைய இயற்பெயர். தா அப்படின்னா தாசன். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் தாசன் அப்படின்னு வந்திருக்கு. பி ஆப்ஷனில் வாணிதாசன், டி ஆப்ஷனில் பாரதிதாசன். வாணிதாசனா பாரதிதாசனா? அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட் நமக்கு உதவி செய்யும். ரத்தினம், அப்போ ரத்தினங்கிற இயற்பெயர் யாருக்கு இருக்குன்னா பாரதிதாசனுக்கு தான் இருக்குது. அப்போது இதுக்கான பதில் என்னென்னா பாரதிதாசன். இன்பத்தமிழை எழுதியவர் பாரதிதாசன். இரண்டாவது கேள்வி, வாட்ஸ்அப் என்பது தமிழில்? ஞாபகம் இருக்கா? கலைச்சொல்ல நம்ம வாசித்தோம் இல்லையா? வாட்ஸ்அப் என்பது தமிழில். பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ புலனம். வாட்ஸ்அப் என்பது தமிழில் புலனம். மூன்றாவது கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர்? அதே ஷார்ட்கட் தான். ரத்தினம், இனிப்பு பாவு, தா. இதில் ரத்தினம்ங்கிறது எங்கே இடம் பெற்றிருக்கு? ஆப்ஷன் பி சுப்பு ரத்தினம். அப்போ ஆன்சர் என்னன்னா சுப்பு ரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பு ரத்தினம். செம்பயிர் பிரித்து எழுதுக. இதுக்கு பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் பிரித்து எழுதுக. பதில் செம்மை கூட்டல் பயிர். ஐந்தாவது கேள்வி, நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதுக. பதில் நிலவென்று. ஆப்ஷன் பி நிலவென்று. நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதுக. பதில் ஆப்ஷன் பி நிலவென்று. ஆறாவது கேள்வி, தமிழ் கும்மி எழுதியவர்? ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கும்மாங்குத்து குத்துனதுனால பெருஞ்சித்திரவதை அனுபவிச்சார். அதாவது பெருஞ்சித்திரவதை அதுக்கு ரிலேட்டடாக எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி எழுதியவர் பெருஞ்சித்திரனார். ஏழாவது கேள்வி, செந்தமிழ் பிரித்து எழுதுக. பதில் என்னன்னா செம்மை கூட்டல் தமிழ். ஆப்ஷன் ஏ. முன்னமே நம்ம படித்தோம் செம்பயிர், அதுக்கு செம்மை கூட்டல் பயிர்னு எழுதணும் இல்லையா? அதே போல தான் செந்தமிழ்ங்கிறது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். எட்டாவது கேள்வி, உலகில் டேஸ் மொழிகள் உள்ளன? பதில் வளர்த்தமிழ்ங்கிற உரைநடையில் நம்ம வாசித்தோம் முதல் செய்தியாக. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இங்கே 6000க்கும் மேற்பட்டக்கு ரொம்ப அருகில் இருக்கிற பதில் என்னன்னா 6000. ஆப்ஷன் பி. உலகில்
6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஒன்பதாவது கேள்வி, மிக பழமையான இலக்கண நூல். பாடம் நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பழமையான அப்படின்னா தொன்மையான. அப்போ தொன்மையானதுங்கிறது ரிலேட்டடாக என்ன ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். பத்தாவது கேள்வி, அஃறிணை பிரித்து எழுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உயர்திணை அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கும்போது தாழ்த்திணை அப்படின்னு வராமல் நம்மளுடைய தமிழ் மொழியின் சீர்மையை ஒழுங்குமுறையை குறிப்பதற்காக அஃறிணைன்னு சொன்னாங்க. அங்கேயே நான் சொல்லியிருந்தேன் அஃறிணை பிரித்தெழுதுகளில் வரும். இங்கேயும் அதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அல் கூட்டல் திணை. அஃறிணை பிரித்து எழுதுக பதில் அல் கூட்டல் திணை. உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இதில் எதிர்ச்சொல்லும் இருக்கு, பிரித்தெழுதுகவும் இருக்கு. 11வது கேள்வி, தமிழெண் பொருத்துக. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, ஞாபகம் இருக்கா? தமிழெண் பொருத்துக. அந்த ஷார்ட்கட் என்னன்னா, கடலை உருண்டை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட எங்க அம்மா கூப்பிட்டார். கடலை கா எண் 1ஐ குறிக்கும். ருசித்து ரு எண் 5ஐ குறிக்கும். அம்மா ஆ எண் 8ஐ குறிக்கும். இது மூணும் சரியாக பொருந்திருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி. 12வது கேள்வி, பிறமொழி கலப்பு நீக்குக. பர்மிஷன் லெட்டர். இதற்கு பதில் என்னன்னா பிறமொழி கலப்பு நீக்குக பர்மிஷன் லெட்டர். பதில் ஆப்ஷன் ஏ அனுமதி கடிதம். 13வது கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. இதற்கு பதில் ஆப்ஷன் பி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம், பாகற்காய் அப்படின்னா அதற்கான அர்த்தம் கசப்புக்காய். நம் தமிழர்கள் ஒழுங்குமுறையை குறிப்பதற்காக நாகரிகமாக சொல்வதற்காக பாகற்காய்ங்கிற வார்த்தையை கசப்புக்காய்னு சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய், அதுதான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம். 14வது கேள்வி, நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை? நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை? உங்களுக்கே தெரியும், நெடில் எழுத்துனா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள். அதாவது உயிர் எழுத்தில் 2 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? குறில் 5, நெடில் 7. என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மொத்தம் 7. ஆப்ஷன் பி 7. 15வது கேள்வி, உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உங்களுக்கு தெரியும், உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. ஆப்ஷன் ஏ ஆ முதல் ஔ வரை. 16வது கேள்வி, வல்லின எழுத்துக்கள் யாவை?
பதில் கசட தபர. ஆப்ஷன் சி கசட தபர. 17வது கேள்வி தமிழ் மொழியின் இலக்கண வகை. பதில் ஆப்ஷன் ஏ 5. தமிழ் மொழியின் இலக்கண வகை என்னென்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் மொழியின் இலக்கண வகை மொத்தம் 5. 18வது கேள்வி குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கள்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். அதற்கான மாத்திரை அளவு என்னென்ன? 1. ஆப்ஷன் சி. குறில் எழுத்துக்கான மாத்திரை 1. எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். அ, கா. 19வது கேள்வி புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? நம்ம இன்பத்தமிழ் நடத்தும் போது ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா? அவர் எழுதிய நூல்களுக்கு புரட்சி பெண் ஒருத்தி. ஆக புரட்சியா சொல்லியிருப்பவர் யாருன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி. இருபதாவது கேள்வி நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு இடம்பெற்ற நூல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னோம். போர்க்காயத்தில் அடிபட்டா ஊசி போட்டு தப்பாங்க, பத்தும் போடுவாங்க. ஊசி அப்படின்னு வந்துட்டாலே, வடு அப்படின்னு வந்துட்டாலே 10 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆப்ஷனில் ஏ பதிற்று 10. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு இடம்பெற்ற நூல் பதிற்று 10. கண்டிப்பாக அந்த 20 கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீதி அடுத்த இயலுக்கான வகுப்புகளையும் அடுத்த இயலுக்கான கேள்வி பதில்களையும் உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.